ஆகஸ்ட் 5 செவ்வாய்க்கிழமை ஸ்தோத்திர ஜெபம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் 11:41. ஆராதனைக்குரிய நேரமும் உண்டு, துதிக்குரிய நேரமும் உண்டு, ஸ்தோத்திரத்திற்குரிய நேரமும் உண்டு. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் நிறைந்திருந்தன. இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் ஸ்தோத்திரித்து ஜெபித்தார். விசேஷமாக தன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்த போது கல்லறை அண்டை நின்று, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று துதித்தார். யோவான் 11:41. ஸ்தோத்திரம் என்னும் சொல் நன்றியின் உணர்வை காண்பிக்கிறது. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி களி கூறுவதை குறித்து ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவனை கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும்.